இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஊழியம் செய்யவே வந்தார், உண்மையாய் செய்தார். நம்முடைய வாழ்நாளில் 2 பண்டிகைகளை நாம் வெகு விமர்சையாக கொண்டாடுகிறோம். ஒன்று, இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நினைவு கூறும்படியாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து பிறகு உயிரோடு எழுந்த திருநாளை உற்சாகமாக கொண்டாடுகிறோம். ஒன்று, நமக்காக அவர் பிறந்ததற்காக. இரண்டாவது, நமக்காக மரித்து அவர் உயிர் தெழுந்ததற்காக. அர்த்தமுள்ள பண்டிகைகள் தான். ஆனால் அவைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன என்பது மிகவும் முக்கியமானது. மேற்கண்ட 2 பண்டிகைகளையும் கொண்டாடுகிற நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் என்பதையும், அவர்களை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்பதையும் இந்த உலகத்திற்கு நாம் அறிவிக்க வேண்டும். இந்த வேலையை ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நினைத்து கொண்டு தங்களுடைய சொந்த வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிற சாதாரணமான மனிதர்களாக நீங்கள் இருந்தால், நீங்கள் ஒவ்வொருவரும் தயவு செய்து ஊழியக்காரர்களாக மாறுங்கள். இப்படி அரசு வேலையில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஒருவரிடம் நான் சொன்னபோது அவர் நிஜமாகவே அதிர்ச்சி அடைந்து விட்டார். ஐயா, நான் பரம்பரை கிறிஸ்தவர் தான், ஆனால் ஊழியம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது, என்னை விட்டு விடுங்கள் என்று என்னிடம் கெஞ்சவே ஆரம்பித்து விட்டார். ஊழியம் செய்வதிலே 2 விதங்கள் உள்ளன. ஒன்று, நாம் பார்க்கும் ஜனங்களுக்கு மத்தியில் செய்ய வேண்டிய ஊழியம். இரண்டாவது, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஊழியம். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஊழியம் என்ன? அவரை துதிப்பது, அவரை போற்றுவது, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வது ஆகும். பொதுவான மக்களுக்கு செய்கிற ஊழியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு பிரசங்கம் செய்வது, அவருடைய வியாதிகள் நீங்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களிடம் உள்ள பிசாசுகளை துரைத்து அசுத்த கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அவர்களிடமிருந்து நீக்கி அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்க வழி செய்வது. ஆகவே நாம் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும், அவர் துணையோடு நம்மோடு கூட இருக்கிற மனிதர்களுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த 2 காரியங்களையும் செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவரை பின்பற்றுகிற நாம், அவருடைய பிறப்பையும் உயிர்த்தெழுதலையும் கொண்டாடுகிற நாம், அவர் செய்த ஊழியத்தை செய்வதற்கு மட்டும் தயக்கம் காட்டலாமா? நம் ஒவ்வொருவரையும் 3 நாட்களுக்கு 3 வேளையும் ஆலயத்திலேயே சாப்பாடு செய்து கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு விருந்து சாப்பிடலாம் என்று ஆண்டவர் அழைக்கவில்லை. அதற்கு மாறாக, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதை வாசிக்கிற கேட்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பியுங்கள். அது நம் மீது விழுந்த கடமை. அப்படி செய்தால் அவர் உங்களை, உங்கள் வார்த்தைகளை, உங்கள் ஜெபங்களை கனம் பண்ணுவதை உங்கள் சொந்த கண்களாலேயே பார்ப்பீர்கள். நாம் செய்கிற ஊழியங்களினால் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவரை குறித்து அறிவிக்க நாம் புறப்படுவோம். ஆண்டவரை போலவே ஊழியம் செய்து அநேகரை ஆண்டவருக்கு சொந்தமாக்குவோம். நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் காலங்களை பிரயோஜனம் உள்ளதாக நாம் மாற்றிக்கொள்ளுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீ ஊழியம் செய்யவே வந்தீரப்பா. அந்த ஊழியத்தை நீ உண்மையாக செய்தீங்க. அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினீங்கப்பா. அநேகருக்கு பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்தீங்க. அநேகருக்கு ஆண்டவரே, மரித்து போய் கிடந்த ஜீவனை எல்லாம் உயிரோடு கூட எழுப்பி ஜீவன் கொடுத்து பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக மாற்றினீங்க. அநேகருடைய வாழ்க்கையிலே விலைமதிப்புள்ள ரட்சிப்பை கொடுத்தீங்கப்பா. கொடுத்த காரியத்தை உண்மையாய் செய்து அநேக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து சென்றீங்க. அதே போல உம்மை மாதிரியாக பின்பற்றி உம்மை ஆராய்ச்சி கொண்டிருக்கிற நாங்களும் ஆண்டவரே, இந்த உலகத்திலே வெறுமனே சொந்த வாழ்க்கைக்காக சுயநலமாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகாமல் உம்மை போலவே நாங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக, அநேகரை மீட்கும் பொருளாக ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்குள்ளும் ஊழிய வாஞ்சியை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் விதைக்கிற விதைகள் 100 1000 பெருகி
அநேக ஆத்துமாக்கள் உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்காக ஆண்டவரை ஊழியம் செய்ய கிருபை தாங்கப்பா. பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் வரும்போது வெறும் கையாய் வரக்கூடாது. அநேக ஆத்துமாக்களோடு கூட வர வேண்டும். அந்த ஆத்தும பாரத்தை எங்களுக்கு கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.